ரன்னிங் இஸ் நாட் ஃபார் ஈஸி. ஏன் ஈஸி இல்லைன்றனா, எடுத்தோடனே யாராலையும் ரன் பண்ண முடியாது. ரன் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்காது. அவங்களுடைய எண்டூரன்ஸ் அந்த அளவுக்கு பில்ட் ஆகிருக்காது. எண்டூரன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் சில வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப் சேனலில் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து மினி ரோசிவேல். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன் ஈஸி இல்லைன்னா, என்னுடைய ஸ்டார்டிங் ரன் வந்து நான் 8வது படிக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ரன்னிங்கை. என்னுடைய ஃபஸ்ட்டு ரன் பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்ரு தான் என்னால் ஓட முடிஞ்சது. என்னால் சுத்தமாக கால் தூக்கி போட்டு ஓடவே முடியல. என்னை யார் ரன்னிங் கூட்டிகிட்டு போனதுன்னா, பிரசாந்த், தமிழ், சதீஷ் அண்ணன், இவங்க 3 பேர் தான் என்னை ரன்னிங் இட்டுன்னு போவாங்க. என்னால் ஓடவே முடியாது. அப்போல்லாம் ஒரு 200 மீட்ரு 500 மீட்ரு தான் ஓட முடியும். அவங்க வந்து என்னை கூடவே கொண்டுட்டு போவாங்க. இந்த 2 கையுமே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போன நாட்கள்லாம் உண்டு. ஒரு நல்ல ஒரு மெமரி. எல்லாருமே ஒரு வேலையில் இருக்காங்க. நான் மட்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ண ரன்னிங்கை இன்னும் தொடர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் ரன்னிங் ஈஸி இல்லைன்றனா, நம்மளுடைய எண்டூரன்ஸ் அந்தளவுக்கு பில்ட் ஆகிருக்காது. நம்மளுடைய உடம்பு வந்து அந்தளவுக்கு இயங்க இருக்காது. அதாவது செயல்பட்டுருக்காது. லேசியாக இருந்திருப்போம், அப்படியே இருந்திருப்போம். எடுத்த உடனே ஒரு கிலோமீட்டரை கவர் பண்ணணும்னு நினச்சா கவர் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய ரன்னை வந்து எண்டூரன்ஸ் மெயின்டைன் பண்ண ஃபஸ்ட்டு வாக் பண்ணுங்கள், 2வது ஜாக் பண்ணுங்கள், 3வது பவர் ஒர்க் அவுட் ரன்னிங் பண்ணுங்கள். உங்களுடைய பாடியை மட்டும் 30 நாளில் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். லேசியாக இருக்கீங்களா, ரன்னிங் பண்ணுங்கள், சுறுசுறுன்னு ஆகிடுவீங்க. மார்னிங் ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஈவினிங் ரன் பண்ணுறது குட் ஃபார் ஹெல்த்துன்னு கூட சொல்லலாம். இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கண்ட்ரோலும் பண்ணேன், ரன்னிங் பண்ணேன். என்னுடைய எண்டூரன்ஸ் வந்து ரொம்ப பில்ட் ஆகிருக்கு.